வணக்கம் மக்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம் கோவிலின் வரலாறு, சிறப்புகள் மற்றும் ஆன்மீக மகத்துவம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம் ராமானுஜாச்சாரியாரின் 1000வது பிறந்த ஆண்டு நினைவாக 2017ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது ஒரு பழமையான கோவில் அல்ல, ஆனால் ஆன்மீக ஆழம், தத்துவ பெருமை, நினைவு, சின்ன மகத்துவம் மூன்றையும் ஒருங்கிணைத்த ஒரு சிறப்பு ஸ்தலம். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் வைணவ சமயத்தின் மிக முக்கியமான ஆச்சாரியர்களில் ஒருவர். 11ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். விசிஷ்டாத்வைத வேதாந்தம் என்ற தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இறைபக்தியை எடுத்துச் சென்றவர். பக்தி எல்லோருக்கும் உரியது என்பதே ராமானுஜரின் வாழ்வுச் செய்தி. இந்த கோவிலின் மிகப்பெரிய அடையாளம் ராமானுஜரின் பிரம்மாண்டமான சிலை. உயரம் சுமார் 18 முதல் 30 அடி அமர்ந்த நிலையில் ஆச்சாரிய கோலத்தில் உள்ளார். இந்த மணிமண்டபத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு 4 திசைகளிலும் அமைந்துள்ள சிறப்பு சன்னதிகள். வடகிழக்கு திருவரங்கநாதர், தென்கிழக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள், தென்மேற்கு திருமலை திருவேங்கடமுடையான், வடமேற்கு மேல்கோட்டை சம்பத்குமார சுவாமி. இந்த 4 சன்னதிகளை தரிசிப்பது 108 திவ்ய தேச தரிசனத்திற்கு சமம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கோவில் நிர்வாகம் ஆதிசேஷன் அவர்களுக்காக ஒரு பெரிய சன்னதி கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த கோவிலின் சூழல் மிகவும் அமைதியானது. சுற்றிலும் மலைகள், திறந்த வெளி, சாந்தமான காற்று. இங்கு வந்தாலே மனம் அமைதியாகி ஒரு தனி ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். தியானம் செய்யவும் பக்தியுடன் நேரம் செலவிடவும் இந்த இடம் மிகவும் ஏற்றது. இந்த கோவில் வளாகத்தில் சிறிய குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு பிளே ஏரியா கிட்ஸ் பார்க் உள்ளது. திருநட்சத்திர விழா, ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜரின் பிறந்த நாள் மிக மகத்தாக கொண்டாடப்படுகிறது. அழகிய அலங்காரம், 108 கலச ஸ்தாபனை, நூற்றந்தாதி பாராயணம் போன்ற விசேஷ நிகழ்ச்சிகள் அனுசரிக்கப்படுகின்றன. ஞானமும் பக்தியும் ஒன்றாக மலரும் ஸ்தலம். அதுவே சேலம் ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.